அன்பார்ந்த வாசகர்களே, என்னோட சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவராமன் அலுவலகத்தில் இருந்து சகல மரியாதையுடன் வீட்டிற்கு வருகிறார். ஆம், சிவராமன் பணி ஓய்வு பெற்றுவிட்டார். அதனால் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து சிவராமனை வீட்டில் விட வந்திருக்கிறார்கள். சிவராமன் நல்ல நேர்மையான மனிதர். பேச்சால் கூட யார் மனதையும் புண்படுத்த மாட்டார். இவர் மனைவி சாவித்திரி. அவளும் நல்ல பெண்மணி. வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு இருப்பார். ஒரே மகன், படித்து முடித்துவிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார். சிவராமன் அலுவலகத்தில் கரைபடியாத கை என்பதால் அந்த அளவிற்கு சொத்து எதுவும் சேமித்து வைக்கவில்லை. அவரின் சம்பளத்திற்குள் அவரின் மனைவி குடும்பம் நடத்தியதால் அவருக்கு தேவை என்பது பெரிதாக இருக்கவில்லை. அவருடைய மகனும் நன்றாக படித்ததால் படிப்பிற்கும் அதிக செலவு செய்யவில்லை. இப்படி சிவராமனின் வாழ்க்கை மிகவும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. சிவராமன் வேலை ஓய்வு பெற்றதற்காக வீட்டில் சிறியதாக ஒரு விசேஷம் வைத்திருந்தார்கள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. விசேஷத்துக்கு வந்தவர் ஒருவர், ஏம்பா சிவராமா, தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் என்று கூற, சிவராமன் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம், எதுவும் அமையவில்லை. நாங்கள் பெரிதாக எதுவும் எதிர்பார்க்கவில்லை, பொண்ணு படித்திருந்தால் மட்டும் போதும் என்று கூற, அவர் ஒரு பொண்ணு இருக்குப்பா, படித்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. அவங்க அம்மா அப்பா ஒரு நடுத்தர குடும்பம், நகை நட்டுன்னு பெருசாக ஒன்றும் போட மாட்டார்கள். பரவாயில்லைன்னா சொல்லு, பேசி முடித்திடலாம் என்று அவர் கூற, சிவராமன் மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். மனைவியிடம் கேட்டபோது மகனுக்கு பெண்ணை பிடித்திருந்தால் போதும் என்று கூற, மறுநாள் பெண் வீட்டிற்கு சென்றார்கள். மகனுக்கு பெண்ணை பிடித்து போகவே வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் சிறப்பாக முடிந்தது. மருமகள் வந்த கொஞ்ச நாள் அவள் வேலைகளை செய்து கொண்டு தன் அத்தைக்கு உதவியாகத்தான் இருந்தாள். ஒரு நாள் மகள் பார்வதியை பார்க்க அவள் பெற்றோர்கள் வர, பார்வதி வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த பார்வதியின் அம்மா தனியாக கூட்டிக் கொண்டு சென்று, ஏண்டி நீ வேலைக்கு போற, உன் கணவர் வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்கிறார், மாமனாருக்கும் பென்ஷன் வருகிறது, வேலைக்காரியை வச்சுக்கிட்டா என்ன என்று கேட்க, அதற்கு பார்வதி, அம்மா அத்தைக்கும் மாமாவிற்கும் வீட்டு வேலைகள் நாங்கள் செய்தால்தான் பிடிக்கும், வேலைக்காரியை வைத்துக்கொள்ள அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூற அம்மா அமைதியாக சென்றாள். இதேபோல் சிறு சிறு பிரச்சனையாக வந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு நாள் பார்வதியிடம் அவள் அம்மா செலவிற்கு கொஞ்சம் பணம் கேட்டாள். அதற்கு பார்வதி, அம்மா என்னுடைய சம்பளம், என்னுடைய கணவருடைய சம்பளம் முழுவதும் என் அத்தையிடம் கொடுத்து விடுவோம், எங்களுக்கு செலவு என்றால்தான் பணம் வாங்கி கொள்வோம் என்று சொல்ல, அவளின் அம்மா, ஏண்டி நீ புத்திசாலி என்று நினைக்க இவ்வளவு முட்டாளாக இருக்கியேடி, உன் பணத்தையும் உன் கணவர் பணத்தையும் உன்னிடம் வைத்து கொண்டால்தானே உங்கள் செலவிற்கு ஆகும், இருக்கும் அவங்க கையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பியே என்று சொல்ல, பார்வதி, இதற்கு என்ன பண்ணுறது, அவங்க கிட்ட பணம் கொடுத்தாக வேணும், எனக்கும் பணம் கொடுக்க பிடிக்கவில்லை, தான் என்ன செய்யறது, ஏண்டி நான் ஒரு ஐடியா சொல்லவா, உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நீ சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் எப்படி அவர் ஒத்துக்குவார், ஒத்துக்க வைக்கணும், உன் மாமனார் உன்னிடம் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார்னு சொல்லு, மாப்பிள்ளை முன்னாடி நடி, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு என்று அம்மா கூற, பயத்துடன் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றாள். மறுநாள் பார்வதியின் கணவர் வீட்டில் இருந்தார். இதுதான் நல்ல சமயம் என்று பார்வதி மாமனாரின் அறைக்கு காப்பியுடன் செல்ல, அங்கு இருந்த கம்பியில் வேண்டும் என்று சீலையை சிக்க வைத்து கத்த, மாமனார், ஏமா என்ன ஆச்சு என்று சொல்லி சீலையை பார்த்து கம்பியில் இருந்து எடுக்க, மகனும் சத்தத்தை கேட்டு உள்ளே வந்தான். கணவரை பார்த்த பார்வதி உடனே கணவரை கட்டிப்பிடித்து அழுக, ஏன் அழுகிற, என்ன ஆச்சு என்று கணவன் கேட்க, மாமனார் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள பார்த்தார் என்று பார்வதி கூற, மகனுக்கு கோபம் தலைக்கேறியது. சிவராமன் இவள் பொய் சொல்கிறார் என்று பதற, அப்போது சாவித்திரியும் அங்கு வந்தாள். மகன், நான் தான் நடந்ததை பார்த்தேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கத்த, சிவராமன் முதன்முறையாக தன் மகனை தன்னை சந்தேகப்படுகிறானே என்று அழுதார். இதுவரை எதற்கும் கலங்காத கணவர் இப்படி உடைந்து விட்டாரே என்று சாவித்திரி ஆறுதல் கூறி எதுவும் பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிக் கொண்டு சென்றாள். மகனால் தன் தந்தை இப்படி செய்ததை சகித்து கொள்ளவே முடியவில்லை. அங்கு சிவராமனும் மகனை நினைத்தே வருத்தப்பட, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று யோசித்த சாவித்திரி, மருமகள் ஏன் இப்படி செய்தாள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்தாள். மறுநாள் சாவித்திரி கோவிலுக்கு சென்றிருந்தாள். அப்போது மருமகளும் அவள் அம்மாவும் தன் திட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்த சாவித்திரி அதை தன் போனில் வீடியோ எடுத்து கொண்டாள். அப்போதே தன் மகனிடம் அந்த வீடியோவை காட்ட, தன் தவறை உணர்ந்த மகன் பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். இப்போது சிவராமன் தலை நிமிர்ந்து நடக்கிறார்.